Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. இயற்கை என்ன முடிவெடுத்திருக்கிறதோ அதுதான் நடக்கும். ஆனால் திமுகவில் ஒரு உயிரிழப்பு சீக்கிரமே ஏற்பட போகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு மாபெரும் அரசியலும் நடக்கவிருக்கிறது. இன்னும் ஓரிரு மாதங்களில் யார் கண்டார் 20ஆம் தேதியாக இருக்கலாம். இந்த மாத இறுதிக்குள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார். ஸ்டாலின் அவர்கள் தொட்ட தொலைவு இது எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துட்டு இருக்கிற உதயநிதி அவர்கள் தொடும் தொலைவு தூரம் என்பது அடையும் இலக்கு என்பது மிகவும் அதிகபட்சமாகத்தான் இருக்கும். ஜோதிட ரீதியாக சொல்கிறேன். ஜோதிட ரீதியாக அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக தொடர்ந்து பணிபுரிவார். அவர் விரும்பினால் பிரதமராகும் வரை அவருக்கு யோகம் இருக்கிறது. இவர் ஜனநாயக முறைப்படி மக்களுடைய ஓட்டை பெற்று ஜெயித்தவர் என்பதால், அழுத்தி சொல்கிறேன், மக்களுடைய ஓட்டை பெற்று ஜெயித்தவர் என்பதால் இவருக்கு கட்ஸ் அதிகம். அதனால் இவரை ஒன்றும் பண்ண முடியாது. இவருடைய அடுத்து பிரதமராக கூட இவர் ஆகலாம். ஹெச் ராஜா சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டேன், அதில் வாய்ப்பே இல்லைன்னு. ஹெச் ராஜா இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார் நான் சொன்னேன், அவர் முதலமைச்சரானார். பார்க்க தெரிஞ்சவன் கரெக்டாக தான் சொல்லுவார். இப்போ நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அதிமுக என்ற கட்சியை 4ஆக 5ஆக உடையலாம். இபிஎஸ் அவர்கள் செயற்குழு மீட்டிங்கில் தலைவர் பதவியை இழக்க போகிறார், ஒருங்கிணைப்பாளர் பதவி போகுது. ஆரோட் சேனலுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஜோதிடர் மற்றும் ஆன்மீகவாதி ராம்ஜி சுவாமிகள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழக அரசியல் களம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு தான் சொல்லணும். அடுத்த கட்டத்தை நோக்கி முதலே தெரிஞ்சு போச்சு. வாங்க. உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகலாம், நிச்சயம் ஆகஸ்ட் மாதமே அறிவிக்கப்படுவார். இந்த மாத இறுதிக்குள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார். அவரோட பயணம் எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஒரு ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு பல பேர் சொன்னாங்க, பல ஜோதிடர் கூட சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. ஆனால் உதயநிதி கட்சிக்கு கொஞ்ச காலத்தில் இவ்வளோ பேர் அச்சீவ் ஆகியிருக்காருன்னா அது எப்படி சார் பார்க்கப்படுது? சார் இது எப்படின்னா நீட்சி. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கல் போடுறது தான் கஷ்டம். ரெண்டாவதாக எரியிற கல் முதலாக எரிஞ்ச கல்லை விட அதிகமான தூரத்தில் நீங்கள் எரிவீங்க. மூணாவதாக எரியிற கல் ரெண்டாவதாக எரிந்த கல்லினுடைய வேகத்தை விட அதிகமாக எரிவீங்க. ஏன்னா எரியறதுக்கு கற்றுக்கிட்டீங்க. அந்த மாதிரி தான் இதுவும். திராவிட பரம்பரையிலே இப்போ பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் தொட்ட தொலைவு என்பது வேறு. அண்ணா அவர்கள், அதுக்கு முன்னாடி பெரியார் அவங்கெல்லாம் தொட்ட தொலைவு அவங்களாம் வேறு. ஸ்டாலின் அவர்கள் தொட்ட தொலைவு இது எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துட்டு இருக்கிற உதயநிதி அவர்கள் தொடும் தொலைவு தூரம் என்பது அடையும் இலக்கு என்பது மிகவும் அதிகபட்சமாகத்தான் இருக்கும். இது வாரிசு அரசியல் என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கிங்க. இந்தியாவில் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 குடும்பம் வாரிசு அரசியலில் தான் இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா அந்த பரம்பரையாக அந்த கொள்கையை தாங்கி பிடிச்சி கேரி ஓவர் பண்ணி எடுத்துகிட்டே போகிறாங்க. ஆனால் நம்ம புது ஆளுங்களை பார்ப்போம். ஃபேமிலி டாக்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து ஒரே டாக்டர் தான். அந்த டாக்டர் வீட்டுக்கு வருவார். முன்னெல்லாம் டாக்டர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு அந்த குழந்தையை பார்த்துக்குவார். அவருக்கு தெரியும், சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து இவன் அடலசன்ஸ் ஆனதுக்கப்புறம் இவன் தாத்தா ஆகிற வரைக்கும் அந்த டாக்டர் உயிரோடு இருப்பார். இவன் உடம்புக்கு எதெல்லாம் அலர்ஜி, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவன் என்ன சேட்டையெல்லாம் செஞ்சான் எல்லாம் அந்த டாக்டருக்கு தெரியும். அதுக்கேற்ற மருந்து கொடுப்பாரு. ஒரே மருந்தில் சரியாயிரும். இப்போ நம்ம கண்ட டாக்டரை மாற்றுறதுனால தான் நமக்கு வியாதி சரியாக மாட்டேங்குது. அந்த மாதிரி தலைவர்கள் பரம்பரையுமே பார்த்திங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிள்ளை இன்னார் அப்படிங்கிற அறிமுகமே அந்த நேம் இட் செல்ஃப் அவரை எந்த தவறும் செய்ய விடாமல் காப்பாற்றும். அவரால் தவறே செய்ய முடியாது, பாரம்பரியம் அப்படி. அந்த மாதிரி இவருடைய நீட்சி என்பது பிறக்கும்போதே சிஎம் வீட்டில் பிறந்தவர். ஸ்டாலின் அவர்களும் அப்படி தான், பிறக்கும்போதே சிஎம் வீட்டில் பிறந்தவர். இவர்கள் சிஎம் கூடவே இருந்து பார்த்து அடுத்து சிஎம் ஆயிட்டாங்க. அதில் ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடி அவர் தந்தை கூட முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிறத எதிர்கட்சிகளெல்லாம் சாட்டினாங்க. ஜோதிடர்கள் சொன்னது சொல்றீங்க. ஹெச் ராஜா சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டேன், அதில் வாய்ப்பே இல்லைன்னு. ஹெச் ராஜா இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கார்? சரி, இப்படி சொன்னி அரசியலில் காணாமல் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அரசியலில் யார் இருப்பாங்க, யார் காணா போவாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. அது அந்தந்த நேர வைப்பு தான். திடீர்னு பேர் எடுத்தவங்கலாம் காணா போயிருக்காங்க. ஹெச் ராஜா அவர்கள் தேசிய செயலாளராக இருந்தார் பிஜேபியில். அதுக்கப்புறம் நிறையா இப்போ அந்த பொறுப்பை மாற்றி வேறு ஆளுங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போது இது சாதாரண பதவியில் இருக்கார்.
எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிண்டல் பண்ண ஆள் வந்து இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஸோ உலகம் ஒரு உருண்டடா, அப்படி தான் சொல்லணும். வாழ்க்கை ஒரு வட்டம்டா, கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே போவான். அந்த மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தை பார்க்க தெரியாதவன் பார்த்து சொல்ல தெரியாதவன் சொல்லியிருப்பான் அவர் ஜெயிக்கல. நான் சொன்னேன் 2021 அப்போது நான் சொன்னேன் அவருடைய மே மாதம் ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார் நான் சொன்னேன். அவர் முதலமைச்சரானார். அந்த மாதிரி பார்க்க தெரிஞ்சவன் கரெக்டாக தான் சொல்லுவான். இப்போ நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இவர் தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார். அன்னைக்கு நாள் நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். உதயநிதியோட அந்த வளர்ச்சி வந்து நீங்கள் சொல்கிறீங்க அவரோட நீச்சி தான் அவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. அவருடைய ஜாதகம், அவருடைய ஒரு ஜோதிட கணிப்பில் சொல்லப்போனால் இந்த அளவுக்கு சீக்கிரமான வளர்ச்சி இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு ஒரு 2 நாள் போக போகிறாரு. அவரோட எப்படி சார் இருக்கும் அவரோட அரசியல் பயணம்? அடுத்த கட்டம் அவர் பிரதமர் ஆவார், அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு சிஎம் அமைச்சர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் அமைச்சராகி நின்று ஜெயிச்சு காமிச்சார் சார். இப்போ இது வந்து நம்ம மத்திய அரசில் சில பேர் வந்து போட்டிக்கே நிற்காமல் ஜெயிக்கிறாங்க, ஒன்றிய அரசில். அந்த மாதிரி இவங்க ஜெயிக்கலை சார். இவங்க ஜனநாயகமாக நின்று ஜெயித்தவங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நின்று ஜெயித்தவங்க. அந்த கட்ஸு அவங்களுக்கு உண்டு. அந்த கட்ஸ் இருக்கிறதுனால இவங்களால ஈஸியாக மக்கள் சார் சனாதனம் பற்றி பேசும்போது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சிக்கே இவர் நின்று போராடினவர். ஸோ இவங்களுக்கு டிஎம்கேக்கு இருக்க பெரிய இமேஜ் என்னென்னா, கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றேனா. கல்வியை தமிழ் புதவனாகட்டும் அல்லது புதுமை பெண்ணாகட்டும், இந்த திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்கள்கிட்ட மாபெரும் வரவேற்பு. நான் ஒன்றும் அவங்களுக்கு அம்பாசிடர் கிடையாது. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களுடைய நோக்கம் என்ன என்றால் சாதியை ஒழிப்பது என்பதும் அறியாமையை களைவது என்பதும் அனைவருக்கும் படிப்பு என்பதுமாக இருக்கிறது. மதத்தை அடிப்படையாக கொண்ட சில கட்சிகளால் அவர்கள் கோயில் கட்டிய சொந்த தொகுதியிலேயே ஜெயிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அங்கே இருக்கவங்களே சொன்னாங்க, நாங்கள் பூஜாரிகளாக விரும்பவில்லை, நாங்கள் படிக்க விரும்புகிறோம்னு. சார் உலகம் படிப்பை நோக்கி போயிட்டுருக்கு சார், தொழில்நுட்பத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் இவருடைய அடுத்த இலக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன பதில்? இப்போ என் குழந்தை வந்து பிறக்கும் போது சைக்கிளு, ஜோதிட ரீதியாக சொல்கிறேன், ஜோதிட ரீதியாக அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக தொடர்ந்து பணிபுரிவார். அவர் விரும்பினால் பிரதமர் ஆகும் வரை அவருக்கு யோகம் இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கும் அடுத்த வர தேர்தலுக்கும் பெரிய ஒரு போட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லாரும் அடிப்படுது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு. நிறையா வந்து மேயர் ஆரம்பித்தாங்க, துணை முதலமைச்சராக இருந்தாங்க, துணை அமைச்சர் ரொம்ப நாள் இருந்தாங்க. அப்புறம் அவர் தகப்பனார் இறந்ததுக்கப்புறம் கட்சிக்குள்ளே வந்து ஒரு பெரிய இல்லை அதெல்லாம் இருந்து வந்தாங்க. ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து எடுத்த காலம் எவ்வளோதான் வீச்சு பெருசாக இருந்தாலும், இந்த வாரிசு அரசியலாக இருந்தாலும் அவருடைய காலம் ரொம்ப குறுகியது. அவர் எப்படி அரசியலை சாதிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறாங்களா சார்? அரசியலை பொறுத்த வரைக்கும் குறுகியது, விரிந்தது. அப்போது அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ்ஸாக இருந்தார்கள். அவர்கள் மாநில தலைவராக எப்படி பதவியேற்றார்கள் என்றால், அண்ணாமலை நிறைய அரசியல் அனுபவம் பெற்ற தலைவர்களுடன் பழகியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருக்கு கொடுத்துருக்கிறாருன்னு தான் நம்ம சமாதானம் சொல்லிக்கணும். அது ஒரு சமாதானம், அவ்வளோதான். ஆனால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேன், சிஎம் வீட்டிலே பிறந்தார், சிஎம் வீட்டிலே வளர்ந்தார். அரசியலில் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத அவர் பார்த்துட்டே இருந்தார். இப்போ கூட இளைஞரணி அமைப்பாளராக இருந்தவர், அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிடச்சிது, அதுக்கப்புறம் இப்போ துணை முதலமைச்சர் ஆகிறார். ஆமாம், எஸ், இது வாரிசு அரசியல் தானே நீங்கள் வச்சுக்குங்களேன். அதனால் என்ன கெட்டு போச்சுன்னு கேட்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு எசன்ஸை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு ஜென்ரேஷன் கேரி ஓவர் பண்ணுறாங்க. அந்த எசன்ஸ் அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி ஓவர் ஆகுது. இதில் என்ன சார் ப்ராப்ளம்? இவர் வந்து ஜனநாயக முறைப்படி மக்களுடைய ஓட்டை பெற்று ஜெயித்தவர் என்பதால், அழுத்தி சொல்கிறேன், மக்களுடைய ஓட்டை பெற்று ஜெயித்தவர் என்பதால் இவருக்கு வந்து கட்ஸ் அதிகம். அதனால் வந்து இவரை ஒன்றும் பண்ண முடியாது. இவருடைய அடுத்து பிரதமராக கூட இவர் ஆகலாம், ஹூனோஸ், பிரதமராக கூட ஆகலாம். அதனால் இவருடைய எண்ணங்கள் என்பது இனிவரும் காலம், இளைஞர்கள் காலம். உதயநிதி இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணுற இன்னொரு இளைஞர்கள் யாரும் இல்லை. இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தீங்க, திமுகவில் ஒரு உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ யாரா சார் இது இருக்கக்கூடும் எதிர்காலத்தில், எப்படி சார் அது? நான் இது வாயை பிடுங்கிறதுக்காக கேட்குறீங்க. அதுதான் இப்போ இவ்வளோ நேரம் இயற்கையை கணிக்க எவனும் இல்லைன்னு வக்கனையாக பேசுனதே நான் தான். இயற்கை என்ன முடிவெடுத்திருக்கிறதோ அதுதான் நடக்கும். ஆனால் திமுகவில் ஒரு உயிரிழப்பு சீக்கிரமே ஏற்பட போகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு மாபெரும் அரசியலும் நடக்கவிருக்கிறது. நீங்கள் சொல்வதை பார்த்தா தொடர்ச்சியாக உதயநிதி, அதாவது
தற்கால முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ உடல்நிலை சரியில்லாமல் ரொம்பவும் வந்து இதாக இருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஒரு 6 சமீபத்தில் கூட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து காமிச்சார். அவருக்கு உடம்பு சரியாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இல்லை முதல்ல நான் அவருன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒருத்தருடைய உடலை பற்றி ஒரு பிரேமலதா அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருந்தாங்க. சொல்லக்கூட விரும்பலைன்னா இதெல்லாம் அரசியல் அநாகரிகமான அசிங்கமான பேச்சு. அது மாதிரிலாம் வந்து அப்போல்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் உடம்பை வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் ஒன்றும் சின்ன பையன், 25 வயசு பையன் இல்லை. அவருக்கு வந்து ஆச்சு, முதல்வருக்கு 75 வயசு ஆச்சு. அந்த வயதில் அவர் வந்து அவ்வளோ தூரம் பிரிஸ்காக இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். அதனால் அதை பார்த்து பெருமிதப்படணும். ஒரு மாதிரி உடம்பு வச்சுக்கணும்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து தப்பு. ஆனால் திமுகவில் உயிரிழப்பு நிச்சயம் உண்டு. இந்த வேர்டு இறுதிக்குள் அப்படி ஏதாச்சும் சொல்கிற மாதிரி இருக்குமா? இல்லை ஆமாம், நிச்சயம். இன்னும் ஓரிரு மாதங்களில் யார் கண்டா நாளையாக கூட இருக்கலாம், அது 19ஆம் தேதியாக இருக்கலாம், 20ஆம் தேதியாக இருக்கலாம், 21ஆம் தேதியாக இருக்கலாம். யார் கண்டா? இல்லை திமுகவிற்கு அது பெரிய 19ஆம் தேதி உதயநிதி வந்து அமைச்சர் என்பதை அறிவிக்கலாம், துணை முதலமைச்சர் என்பதை. அரசியலில் காய் நகரத்தில் யாருக்கு தெரியும் என்று யாருக்கு தெரியும்? அரசியலில் சில இது வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் செயற்குழு மீட்டிங்க்கு அப்புறம் அதிமுக பொதுச் செயலாளராகவே இல்லை என்று ஆகிவிடலாம். அதிமுக என்ற கட்சியை 4ஆக 5ஆக உடையலாம். யாருக்கு தெரியும்? இதெல்லாம் சொல்லுங்கடானா சொல்ல மாட்டாங்க. சென்னை மூழ்கிரும், சென்னைக்கு அடியில் உட்காந்து மங்காத்தா விளாடுவாங்க, சென்னை பாலம்லாம் அப்படியே நாசமாக போயிடும், இங்கே ஒரு செயற்குழு நடக்க போகுது. இல்லை நீங்கள் மாதிரி குறிப்பிட்டது போல் வந்து என்னன்னா இபிஎஸ் அவர்கள் செயற்குழு மீட்டிங்கில் தலைவர் பதவியை இழக்க போகிறார், ஒருங்கிணைப்பாளர் பதவி போக போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கேட்குறதுக்கு ஓகே, அரசியல் இவருக்கு அரசியல் ஆன்மீகம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதான் நடக்க போகுது. அதே நேரத்தில் அன்னைக்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துறை முதல்வர் ஆவார் அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஓகே, அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். டிஎம்கேல டெத்துங்கிறது வந்து எல்லாருமே டிஎம்கேல வயசான ஆளுங்க தானே, யார் டெத்துன்னு தெரியும். இப்போ இழக்க போகிறது திமுகவுடைய பெரும்புள்ளியாக இருக்கக்கூடிய நீங்கள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பெரும்புள்ளி தான். உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856.